அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வெஜிடபிள் குருமா தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஹோட்டல் ஸ்டைலில். எந்த ஹோட்டல் ஸ்டைல் தெரியுங்களா? உடுப்பி ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம பார்க்க போகிறோம். உடுப்பி ஹோட்டலில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டுலாம் சேர்க்க மாட்டாங்க. சேர்க்காமே குருமா பண்ணுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தி, பூரி, பரோட்டாக்கெலாம் கொடுப்பாங்க. தோசைக்கு நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி பண்ண பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்குறது கடலை எண்ணெய்ங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இதில் இஞ்சி, பூண்டு, தக்காளி எதுவுமே கிடையாதுங்க இந்த குருமாவில். தாளிக்கிறதுக்கு 4 ஏலக்காய், 5 கிராம்பு, 2 துண்டு பட்டை எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பொரியட்டும். இதுக்கப்புறம் நான் மசாலா சேர்க்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, இதுக்கப்புறம் 4 வத்தல் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகா இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலர் வரும். இதுக்கப்புறம் மிளகாத்தூளும் நம்ம சேர்க்க தான் போகிறோம். நான் அன்றைக்கி நார்மல் மிளகா தாங்க எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகா இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. நல்லா கலர் வரும். இது நல்லா பொரியணுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாங்க. கரிஞ்சிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த மசாலாவை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இதுக்கப்புறம் ஒரு 3/4 கப் அளவுக்கு தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை நம்ம சேர்த்துடலாம். 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. அரைச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். இது இருக்கட்டும். இப்போ வாங்க அடுப்பக்கம் போகலாம். அடுப்பில் அதே கடாய் தான் வச்சுருக்கேன். அதே எண்ணெயிலேயே 2 பெரிய வெங்காயத்தை சாப்பரில் போட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியங்க. வெங்காயம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம எண்ணெயில் கொஞ்சம் கலந்து விட்டுட்டு நம்ம காய்கறி சேர்க்கலாம். இங்கே பாருங்கள், கலந்து விட்டுட்டேன். போதும். இப்போ நம்ம காய் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி தான் எடுத்திருக்கேன். ஒரு கேரட், அதுக்கப்புறம் 4-5 பீன்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் காலிஃப்ளவர் சேர்க்கலாம். உங்களுக்கு எந்த காய் விருப்பமோ அதை நீங்கள் காய் எடுத்துக்கலாங்க. இங்கிலீஷ் காயை எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி தலையில் போட்டு வச்சுருந்தேன். கருப்பாகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அதையும் நான் சேர்க்குறேன். 2 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். சேர்த்தாச்சு. எல்லா காயுமே சேர்த்துட்டோம். இப்போ நல்லா கலந்து விடலாம். இந்த காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வதக்கிக்கலாங்க. 2 நிமிஷம் வதக்கினாலே போதும். அதுக்கு மேலே வதக்க வேண்டாம். ரொம்ப ஈஸி தாங்க இந்த குருமா செய்கிறது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடே மணக்கும். இந்த குருமா செய்யும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். குருமானாலே இஞ்சி, பூண்டு, தக்காளி இந்த மாதிரி நிறைய சேர்ப்போம். ஆனால் இந்த குருமாவுக்கு இதெல்லாம் தேவையில்லைங்க. இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாங்க. நம்ம முதவே 4 மிளகா அரைச்சிருக்கோம் மசாலாவில். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல இந்த மிளகாத்தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு மூடிடலாம். இந்த காயெல்லாம் ஒரு 70% 80% வரைக்கும் நமக்கு வேகணும். இது எல்லாமே சீக்கிரமாக வேகிற காய் தான். அதனால் நம்ம மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாங்க. உருளைக்கிழங்கும் சீக்கிரமாக வெந்துடும், பட்டாணியும் சீக்கிரமாக வெந்துடும் இல்லையா. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், எல்லாம் வெந்துருச்சு. ஓரளவுக்கு எல்லாமே வெந்துருச்சுங்க. தண்ணியும் கொஞ்சம் வத்திருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல மசாலா, அதை இதில் சேர்த்துடலாம். இந்த மசாலா போட்டதுக்கப்புறம் வீடே மணக்குங்க. இந்த குருமா செய்யும்போது சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து விடலாம். குருமானாலே புளிப்பு சுவை தான் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம தக்காளி எதுவுமே சேர்க்கவே இல்லை இல்லையா. அதனால நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா புளி தண்ணி சேர்க்க போகிறோம். புளியை கொஞ்சமாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. இதுக்கப்புறம் மஞ்சத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மசாலா முதவே வறுத்து அரைச்சது தான். ஆனால் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு குருமா எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க. மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது, அதனால் நான் சேர்க்கலை. இப்போ கொதிக்க விடணுங்க.
கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க. ரெண்டு நிமிஷத்துலேயே பாருங்கள் குருமாவும் நல்லா திக்காயிருச்சு. நமக்கு எண்ணெய் மேலே தெளிஞ்சு வந்துருச்சு. இந்தளவுக்கு திக்காக வேணுமா இந்தளவுக்கு திக்காக வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணுமா நீங்கள் தண்ணியை கூட வச்சுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். அவ்வளோதாங்க, குருமா ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு காணை தொட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பரான உடுப்பி ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டாக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோ சேரும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.